அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ அமாங் த ஃபாலோவிங் கேன் பில்ட் அண்ட் ஆப்ரேட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் பில்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணக்கூடியது நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அடுத்தது பாரதிய வித்யுத் நிகாம் லிமிடெட், அடுத்தது அணுசக்தி வித்யுத் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிற இவங்க 3 பேருமே. சரியா? ஸோ ஆல் தி அபவ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, மேரி பிரின்கவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அண்ட் ஷிமோன் ஷகாவ்ச்சி ஆர் awarded தி நோபல் பிரைஸ் இன் பிசியாலஜி ஆர் மெடிசின் 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேருக்கு தான் இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. They were awarded for their groundbreaking discoveries concerning peripheral immune tolerance that prevents the immune system from harming the body. அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வரக்கூடிய டிசீசஸை அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணாம நம்மளோட ஓன் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸை அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணாம பாத்துக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டி செல்ஸ் அப்படிங்கிற இந்த செல்ஸ் தான். இந்த ரெகுலேட்டரி டி செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பாடியை ரெகுலேட் பண்ணி நம்மளோட செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸை அட்டாக் பண்ணாம நம்மளோட ஜெர்ம்ஸ் அந்த பாக்டீரியா வைரஸை மட்டும் அட்டாக் பண்றதா பாத்துக்கிறது தான் இந்த ரெகுலேட்டரி டி செல்ஸோட ஃபங்க்ஷன். இதை டிஸ்கவர் பண்ணதுக்காக தான் இவங்களுக்கு நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? போன வருஷம் பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்என்ஏ கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் ரெகுலேட்டரி டி செல்ஸ். சரியா? அடுத்தது, எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கான்க்ளேவ் வில் பி ஹெல்ட் இன் நியூ டெல்லி. நியூ டெல்லியில பாரத் மண்டபம் அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இது இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்ற பேர்ல நடந்திருக்கும். இப்போ எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கான்க்ளேவ்ங்கிற பேர்ல நடக்க போகுது. அண்ட் தென் இதை கண்டக்ட் பண்றது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட். சரியா? அடுத்தது, which of the following has become India's top oil supplier in October 2025? ஸோ இந்தியாவோட டாப் ஆயில் சப்ளையர், இந்தியா யார்கிட்ட இருந்து அதிகமாக ஆயில் இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து தான் ஆயில் இம்போர்ட் பண்றோம். ரஷ்யா கூட இருக்கக்கூடிய ஆயில் ட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்கு. அதே மாதிரி ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் ட்ரேட் அப்படிங்கிறது நம்ம ருப்பியில பண்ணக்கூடிய ட்ரேடு. பொதுவாகவே இன்டர்நேஷனல் ட்ரேடுங்கிறத டாலர்ஸ்ல பண்ணுவோம். ஆனா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆயில் ட்ரேடை நம்ம ருபீஸ்ல வந்து பண்றோம். சரியா? லாஸ்டா, நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி ரீசென்ட்லி இன் நியூஸ் இஸ் எ ட்ரீட்டி பிட்வீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. இதை யூஎஸ்ஏவும் அமெரிக்கா யூஎஸ்ஏவும் ரஷ்யாவும் போடுவாங்க. ஸோ அந்த அந்த ட்ரீட்டி மறுபடியும் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஒரு ட்ரீட்டி போட்டிருக்காங்க. அதுதான் நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ. சரியா? ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.